இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம் அமைத்துள்ள இடத்தை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க கோரி கொடைக்கானலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொடைக்கானலை அடுத்த மூஞ்சிக்கல் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்துஸ்தான் ஆலையில் இருந்து வெளியே கொட்டப்படும் பாதரச கழிவுகளால் கொடைக்கானலின் இயற்கை வளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தினார். தமிழ்நாட்டை ஒரு பலிபீடமாக்கி விட்டது மத்திய சர்க்கார். நாங்க சேல் கேஸ் மீத்தேன் கேஸ்னா கோடானு கோடி பணத்தை இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் குவிப்போங்கிறாங்க. உண்மைதான். ஆனா நாம அழிஞ்சு போயிருவோமே. இதை ஒரு பரிசோதனை கூட ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை. இதற்கு இந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழகத்தினுடைய பழமையை, இதன் வளத்தை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் எனில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம்.